தமிழக பட்ஜெட் வருகிற 21ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சென்னையில் நிழல் பட்ஜெட்டை வெளியிட்டுள்ளார். அவர் தற்போது செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதனை நேரலையாக பார்க்கலாம். செய்வது வழக்கம். தற்போதைய பொருளாதார நிலை குறித்த ஆய்வறிக்கையை அவர்கள் தாக்கல் செய்வார்கள். நிதி சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை இந்த நிதிநிலை அறிக்கைக்கு முன்னாலே தமிழக அரசு சமர்ப்பிக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். அது ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதே போன்று இன்னொன்று அவுட்கம் பட்ஜெட். கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை திட்டங்களின் விளைவுகளும் தாக்கங்களும், ஓராண்டிலே கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையினுடைய விளைவுகள் என்ன, அதனுடைய தாக்கங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன, பயன்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அதை நிச்சயமாக அரசு சொல்ல வேண்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டும். இது ஒரு ஆரோக்கியமான வழிமுறை. இதையும் தமிழக அரசு செய்யவில்லை. நாங்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதே போன்று வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசையும் மாநில அரசையும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அது நடைபெறவில்லை. நாங்கள் 6 ஆண்டுகளாக இந்த வேளாண்மைக்கு தனி நிழல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த ஆண்டு இன்னும் தாக்கல் செய்யவில்லை. இனிமேல் தாக்கல் செய்வோம். அடுத்து அதை தாக்கல் செய்வோம். அதே மாதிரி ஆனால் ஆந்திர மாநிலத்திலேயும் கர்நாடக மாநிலத்திலேயும் வேளாண்மைக்கு என்று தனி நிதிநிலை அறிக்கையை அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்தியாவிலே இந்த 2 மாநிலங்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். ரயில்வே பட்ஜெட் மாதிரி இந்திய அரசும் அதை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் மத்திய அரசில் அங்கம் வகித்த போதும் அதன் பிறகும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இன்னொன்று, வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கையும் அதோடு அமைச்சரவை குழு, மூத்த அமைச்சர்களை கொண்டு ஒரு குழு அமைக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பொதுவாக பொருளாதாரத்தை பற்றி சொல்வார்கள், அது ஒரு கூம்பு வடிவத்திலே அதை சொல்லுவார்கள், ஒப்பிடுவார்கள். கூம்பு வடிவத்திலே பேஸ் அடிப்படை வேளாண்மை. இந்த 2 பக்கமும், ஒன்று உற்பத்தி, இன்னொன்று சேவை. இந்த 3ம் சேர்ந்ததுதான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே வேளாண்மைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். அதே மாதிரி நிதிநிலை அறிக்கை தயாரிப்புக்கு முன்னாலே பல்வேறு தரப்பட்ட மக்களிடம் கருத்து கேட்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அவசரமாக தயாரித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அரசு, தமிழக அரசு. அறிவிப்பு கூட மிக குறைந்த கால அளவிலே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக அதற்கு முன்னாலே 1 மாதம் 2 மாதத்திற்கு 3 மாதத்திற்கு முன்னாலே அந்த வேலையை அதிகாரிகள் தொடங்கியிருக்க வேண்டும், அமைச்சர்களும் தொடங்கியிருக்க வேண்டும். மக்களிடம், பல்வேறு தரப்பான மக்களிடம் கருத்து கேட்க வேண்டும். அதில் முதலில் இந்த திட்டமிடல் எங்கே தொடங்க வேண்டும் என்று சொன்னால் கிராம சபையிலே தொடங்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாளன்று அந்த கிராம சபையை கூட்டுவது வழக்கம். அந்த நாளை அந்த கிராமத்திற்கு வேண்டிய, அந்த பஞ்சாயத்துக்கு வேண்டிய, ஊராட்சிக்கு வேண்டிய திட்டங்களை, தேவைகளை அங்கே விவாதித்து
விவாதிக்க வேண்டும். ஆக இந்த திட்டமிடல் எங்கே தொடங்க வேண்டும் என்று சொன்னால் கிராமத்திலே, கிராம சபையிலே அது தொடங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதே மாதிரி இன்னொரு அறிக்கையும், மிக முக்கியமான அறிக்கை தயார் செய்ய வேண்டும், அரசு வெளியிட வேண்டும் என்று சொல்லுகின்றோம். பாலின நிதிநிலை அறிக்கை. மத்திய அரசு ஒவ்வொரு துறையிலேயும் பெண்களுக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் ஏற்பட்ட பயன்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் துறைவாரியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள் மத்திய அரசு. ஆனால் அதற்காக நிதியும் அங்கே ஒதுக்கப்படுகிறது. ஆனால் இங்கே தமிழகத்திலே அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை.